வெல்கம் பேக். வெல்கம் பேக் டு என்னாச்சு? வெல்கம் பேக் டு வீடியோ. இப்போ பார்க்க போறோம்னா 1 2 வெல்கம் பேக் டு another வீடியோ எவரிவன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா RKFல இருந்து தலைவர் 173 யோட அனௌன்ஸ்மென்ட் இறக்கியிருக்காங்க. இந்த போஸ்டர் நான் பார்த்துட்டேன். பட் வீடியோ இருந்துச்சுனால நான் டக்குன்னு ஓகே அடைச்சிட்டேன். ஓகே ரியாக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, சிபி சக்கரவர்த்தி படம், அனிருத் மியூசிக்கல், தலைவர் படம், கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணி வர படம். இதுவரையும் தான் நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். வாங்க, லெட்ஸ் கோ. 3 2 1 கோ. Hey! வேற லெவல். நீ வரவே கலவரமே வெரல் சொடுக்கு நாதிர் வல புயல் வருமே முடி கலச்சிட நீ ரம்புக்கு தீ பத்துமே இங்க தொடங்கிடு தலைவர் கலவரமே. என்ன மியூசிக் அது? Every family has a hero. Okay. Promo music in-house னு போட்டிருக்கு. in-houseனா அணி போடல. ஓகே. பட் கிரேட் மியூசிக்கா. பின்னாடி லிரிக்ஸோட வந்ததெல்லாம் வேற லெவல். லெட்ஸ் வாட்ச் இட் அகைன். ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். ஓகே, வாங்க, லெட்ஸ் கோ. நல்ல ஒரு அனிமேஷன், நல்ல ஒரு கலர் தீம், ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க வீடியோ. அழகா இருக்காது இல்ல? ரொம்ப அழகான வீடியோ. I am actually genuinely very excited. தொடங்குது தலைவர் கலவரம். எவ்ரி ஹீரோ ஹஸ் a family has a hero. தலைவர் 173 ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ஸ்டார் பொங்கல்டா 2027. வேற லெவல். கண்டிப்பா அத்தனை டைரக்டர்ஸ்ட கதை கேட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ சிபியோட போகுதுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கிரிப்டை தான் சூஸ் பண்ணி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தக் லைஃப்க்கு அப்புறம் வர ஒரு காரணத்தினாலும் இன்னும் கான்ஷியஸாக இருப்பாங்க RKFI அப்படின்றத வந்து நான் நம்புறேன். எனக்கு RKFI as a ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நல்ல ப்ராமிசிங்கான படம் கொடுத்தவங்க தான். ஒரு படம் தக் லைஃப் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம வந்து இது பண்ண முடியாது. பட் ஐ ஹோப் திஸ் டைம் இட் டசன்ட் மிஸ் அண்ட் கண்டிப்பாக செம்ம படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சிபி நிறைய விமர்சனங்கள் இருக்கு, நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆனால் பர்சனலி ஐ லைக் டான். எனக்கு ஒர்க் ஆனிச்சு. டானோட எமோஷனல் போர்ஷன்ஸ் ஒர்க் ஆனிச்சு, ஃபன் போர்ஷன் ஒர்க் ஆனிச்சு, எஸ்கே பயங்கரமாக ஒர்க் ஆனார். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. கடைசியில் அந்த அப்பா காலை பிடிச்சி சொல்லும்போது நானே தேம்பி அழுதேன். அது இன்னும் ஞாபகம் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி அழுது ஒரு படத்தில். நான் அப்போ அந்த படம் பார்த்தப்போ நான் சொன்னேன், நல்லா ஞாபகம் எனக்கு. ஸோ ஐ லைக் டான் அண்ட் சிபிஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி குட் அண்ட் இஸ் எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி வெரி குட். அட்லி பட்டறையிலேருந்து வர்றதுனால அவங்களோட எக்ஸிக்யூஷன் பயங்கரமாக இருந்துச்சு டான்ல இருந்து. ஸோ அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் டான்ல வச்சு இறக்குனார். வேற லெவலில் ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி காமிச்ச விதமாக இருக்கும், ஆக்ஷன்லேருந்து எவ்ரி திங் வாஸ் ப்ரெசென்டட் வெரி வெல். கண்டிப்பாக தலைவரை ஒரு பயங்கரமான ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்க தான் போகிறோம். பயங்கரமாக இருக்க போகுது, நோ டவுட்ஸ். எனக்கு பர்சனலி நோ டவுட்ஸ். இது அப்புறம் போஸ்டர்ஸ் வந்து டூனேஜ் ஆன் டிசைன் இருக்குடே, செம்ம சம்பவம் இருக்குது. போஸ்டர்ஸ் பேட்டைக்கு அப்புறம் டூனேஜ் ஆனில் இந்த படத்துக்கு வேற லெவலில் போஸ்டர் சம்பவங்கள் இருக்கும். நான் ஆக்சுவலாக கோயிலுக்கு போயிருந்தேங்க. கோயிலுக்கு போனால தான் ரியாக்ஷன் லேட் ஆயிடுச்சு. நான் 11 மணிக்கு கரெக்டாக நான் பண்ணியிருப்பேன். அதனால தான் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த தலைவர் 173 அப்படி கண்டிப்பாக நம்மகிட்ட தான் அப்டேட் வராமல் இருக்காது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.